அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு சத்திய வேத வசனம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல வகை தேடி அலைகிறான். இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஆம் அன்பு பிள்ளைகளே, இந்த வசனமானது உலகத்தில் நடக்கும் மாயையான அநேகமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் நல்லவர்களாய் இருந்தாலும் கூட அநேக விஷயங்களில் நாம் போய் ஒரு வலையை போல மாட்டி விடுகிறோம். நாம் அதில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாய் இருந்தாலும் நம்மை சுற்றியுள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவர்கள் அநேக பேர் நம்மை நாம் சுதாரித்து கொண்டு வாழும்போது கூட அவர்களிலே வலைக்குள்ளே விழுந்து நாம் நல்லவர்கள் அல்லாதபடிக்கு அவர்கள் நம்மை மாற்ற நினைக்கிறார்கள். அப்படியாக அவர்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு தீய சிந்தனைகள், தீய ஈடுபாடுகள், தீய மனதுள்ளவர்கள் நம்மையும் சேர்த்து கொண்டு நம் வாழ்க்கையும் அழிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம் எதிராளியாகிய பிசாசானவன் நமக்குள்ளே நல்ல சிந்தனைகளாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த நம் எதிராளியாகிய பிசாசானவன் எதிர்மாற்று கருத்தோடவே நம்மை சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு நம்மை வகை தேடி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து விழித்தெழுவோம். அப்படி வராதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். எப்படி எனில், இந்த மொபைல் போனிலே அநேக விஷயங்கள், அநேக கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அநேக மாய வலைகள். அப்படியாக நாம் ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக்கி கொண்டு நம்முடைய இந்த நல்ல எண்ணங்களை நாம் உடைக்காமல் இருந்து நாம் விழித்தெழுந்து கொள்வோமானால் எதிலேயும் எந்த வழியிலும் நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மை நாம் சுதாரித்து கொண்டு பிசாசானவன் நம்மை வஞ்சியாதபடிக்கு நம்மை நாமே காத்து கொள்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம், விழித்திருப்போம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருப்போம். என் அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம்.